வணக்கம் and warm welcome. இது சென்னை official YouTube channel. This is Sam, your property advisor. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வந்திருக்கோம். இது வந்து மொகப்பேர்ல இருக்கிற கேஜின்னு சொல்லக்கூடிய டெவலப்பர் பண்ணக்கூடிய 11.8 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு பெரிய மேசிவான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இந்த இடத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 10 இயர்ஸ் முன்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு 3 டவர் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 3 டவர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அண்ட் 4 பெட்ரூம் அவைலபிளா இருக்கு. வாங்க உள்ள போயிடலாம். ஸோ உள்ள போயிட்டா வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் அவைலபிள், மினியேச்சர் அவைலபிள். ஸோ அகைன் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். வாங்க உள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பேங்கான் மெயின் ரோட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பைபாஸில் இருக்குது, பைபாஸுடைய சர்வீஸ் ரோட்டில் இருக்குங்க. ஸோ இது வந்து வெரி நியர் டு அண்ணா நகர் அண்ட் வெரி நியர் டு கோயம்பேடு. இங்கேருந்து நீங்கள் வந்து எங்கே வேணும் சிட்டிக்குள்ளே எங்கே வேணால் போகலாம் வரலாம். அகைன் அவுட்டர் நீங்கள் போகணும், சவுத் சைடு உங்களுடைய நேட்டிவாக இருந்தால் போரூர் பைபாஸில் ஏற முடியும், இல்லை கொஞ்சம் தள்ளி போய் கூட நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு ஏற முடியும். ஸோ அவுட்டர் ரிங் ரோடு ஏறினா உங்களுக்கு பெங்களூர் பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்குது அண்ட் கல்கத்தா பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அகைன் அதே மாதிரி ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ்ல க்ளோஸ் டு 1000 யூனிட்ஸ்க்கு மேல வந்து ஆல்ரெடி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். உங்களுக்கு தெரியும் இது 15 ஃப்ளோர்ஸ்ங்க, ஸ்டில்ட் பிளஸ் 15 ஃப்ளோர்ஸ். இந்த 15 ஃப்ளோர்ஸோட ஸ்ட்ரக்சருமே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வீடு புக் பண்றீங்கன்னு சொன்னா மேபி கமிங் மார்ச்ல வந்து நீங்க ஆக்குபேஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுல இருந்து நீங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டவர் பை டவரா வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் கொடுத்துட்டே போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 டவர் இங்க இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் அவைலபிள், அகைன் 3 பெட்ரூம் அவைலபிள், 4 பெட்ரூம் அவைலபிள், ஈவன் 4 பெட்ரூம்ல உங்களுக்கு டூப்ளை கூட அவைலபிளா இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் கூட நீங்க பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க அவைலபிளா இருக்குங்க. மொகப்பேர் அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல்ஸ் தான் இந்த ஏரியாவோட மெயின் டார்கெட். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஏவில இருந்து ஆரம்பிச்சு வேலம்மாள், அகைன் சைத்தானியா, நாராயணா, வேதாந்திரியா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷான் அகாடமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு 20-25 ஸ்கூல்ஸ் வருங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க போய் ரீச் ஆகிற மாதிரி காலேஜஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கு, அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஏசிஎஸ் காலேஜ் இருக்கு. இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த ப்ராடக்ட்டோட சூப்பரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெஸ்ட் கனெக்டிவிட்டியோட இருக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு போறதா இருந்தாலும் சரிதான், அகைன் நீங்க வந்து சிட்டிக்குள்ள எங்க போறனாலும் இங்க போக முடியும். அது மட்டும் இல்ல அப்கமிங் மெட்ரோஸ் உங்களுக்கு போரூர் மெட்ரோ, அகைன் பூந்தமல்லி மெட்ரோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 5 மினிட்ஸ் நீங்க ரீச் ஆகிற மாதிரி இங்க இருந்து போக முடியும். அந்த மாதிரி மெட்ரோ கனெக்டிவிட்டியோட இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. அதனால இது எல்லாமே நமக்கு பெஸ்ட் பாயிண்ட். நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், வீடு வாங்குறதுக்கு சொல்லுவாங்க 3 ஹைலைட் சொல்லுவாங்க. அந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் சொல்லுவாங்க. இது பெஸ்ட் லொகேஷனா இருக்குங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல வேற என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம வந்து அந்த பில்டர் யாருன்னு பார்ப்போம். சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க யாரு, என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் ப்ராடக்ட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் தான் இந்த கம்பெனி ரன் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரெடிஷனல் பில்டர் நான் சொல்லுவேன். இவங்க சென்னை பேஸ்ட் பில்டருங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்காங்க இதுவரையிலும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர். நிறைய நீங்க கேஜின்னு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல டெவலப்பர் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து அம்யூனிட்டிஸ் வந்து பெரிய ஃபோக்கஸ். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 அம்யூனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸோ லைவா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரஷ்ல இருந்து கிளப் ஹவுஸ்ல இருந்து ஸ்விமிங் பூல் எல்லாமே லைவா இருக்கும். நீங்க வந்தா பார்க்க முடியும். ஸோ எல்லாமே இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் நம்ம சொன்னோம். 3 ஃபேஸுமே இந்த அம்யூனிட்டிஸ் காமனா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்தாலே நீங்க லைவா பார்க்க முடியும். இங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்ட நீங்க வந்துட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் 8 இயர்ஸா வந்து நிறைய பேர் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி கன்வீனியன்ட் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துக்கலாம். இங்க ஈவன் உள்ளவே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கூட உள்ளவே இருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவாக இருக்கும், இண்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக கேட்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் அம்யூனிட்டிஸ் நிறைய பேர் ஆட் பண்ணுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்டில் அதுவுமே இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டெரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம அகைன் பவர் பேக்கப் கேட்போம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நிறைய பேர் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அவைலபிள், ஓப்பன் கார் பார்க்கும் இருக்குது, கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வாங்குறோம் அத்தனை பேருக்கு இங்கே கார் பார்க் அவைலபிளாக இருக்குது. நிறைய இடத்துல கார் பார்க் கிடைக்காது. ஸோ இங்கே வந்து இந்த கார் பார்க் பிரச்சனையும் இங்கே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியரிங் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் போகும்போது ப்ரீஎம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஷெல் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இங்கே இல்லை. நியரிங் கம்ப்ளீஷனில் இருக்கிறதுனால இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் நீங்கள் புக் பண்ணது வந்து ஒரு 3-4 மாதத்தில் யூ கேன் கெட் த கீ. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் நார்மலாக ரொம்ப மினிமலாக தான் இருக்குங்க. ஒரு கம்மியான யூடிஎஸ் தான் இருக்குது. ஈவன் இங்கே இருக்கிற மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கூட வாங்க மாடல் ஹவுஸ் பார்த்துருங்க. மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 1375 ஸ்கொயர் ஃபீட் மாடல் ஹவுஸ். ஸோ அந்த மாடல் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேவிஷாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸுமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மொகப்பேர் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம வீடு வாங்கணும்னா கண்டிப்பாக
வாங்கலாம். இட்ஸ் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்டுங்க. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. நல்லாவே இருக்குங்க. ஸோ நான் சொன்ன ஒரு மாடல் ஹவுஸ் இதுதாங்க. ஸோ 1375 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பாருங்கள் டெட் ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக உங்களுக்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஆமாம், நான் பார்த்துட்டேன். சாம் எனக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. அவர் வந்து பெஸ்ட் அண்ட் கிளாஸாக கனெக்டிவிட்டியும் லொக்கேஷன் பெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்டில். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் பார்க்கணும்னு நான் விரும்பிட்டு இருந்தேன், நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஸோ வி வில் அரேஞ்ச் ஃபார் சைட் விசிட். ஸோ உங்களுக்கு வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிக்கப் பண்ணி வீட்லேயே ட்ராப் பண்ணிடலாம். காம்படிட்டிவ் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, பக்கத்தில் வேறு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, வேறு என்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலும் கால் பண்ணால் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் கரெக்டான ப்ரைஸுமே நீங்கள் கால் பண்ணால் தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கால் பண்ணுங்கள், ப்ரைஸ் கேட்டுக்கோங்க. காம்படிஷன் நீங்கள் ஒரு வர்றீங்க இல்லையா, ஒரு சைட் பார்க்க வர்றீங்க. ஸோ ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணும்போது வரும்போது ஒரு 3-4 சைட் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் அதை கால் பண்ணால் தான் நாங்கள் எல்லாமே அதை பண்ணி தர முடியும். ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை.